தொடப்ப கட்டுன்றது உனக்கு வலிக்குதுன்னா அந்த வார்த்தை நான் சொல்லுவேன். இந்த கல்ட்டு குரூப் இருக்கு இல்லையா, கதறு கொத்தடிமைங்க இரநூறு ஊப்பி, நீங்க பேசுங்க, நாங்க என்ன பேசினாலும் கதறு கொத்தடிமை இரநூறு ஊப்பி, இதை நாங்க என்ன பதில் சொல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரீல்ஸ் போட்ட பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா இந்த ஆட்சியோட அவலம். 4 மணிக்கு முதல் முறையா போலீஸ் உன்னை வீட்டை தட்டி உங்க தூக்கத்துல இருந்து கூட்டு போயிட்டு உன்னை ரூம்ல வச்சு வாட்ஸ்அப் வச்சு அடி பாஜக ஆட்சி அமைச்சதும் இது அப்டேட்டட் வெர்ஷன். இன்ஸ்டாகிராம் நீங்க ஆய்வு செய்ய போறீங்களா இல்லைன்னா ரீல்ஸ் எடுக்க போறீங்களா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ரீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. ரீல்ஸ் ஆச்சு தான் நடக்குது. நான் பேசும் தொனியை வச்சு தோரணையை வச்சு இவங்கெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையை வச்சு என்னை அப்படியே முடக்குவாங்க. ஏன் இதை முடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் தாவேக்காய்க்கு எதிர்ப்பாக பேசுறேன், தாவேக்காய்க்கு எதிர்ப்பாக கேள்வி கேட்டாலும் நீங்க முடக்குறீங்க அப்படின்னா எங்க தலைமையில கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க, சில வார்த்தைகள் மாத்திக்கோங்க சார். இந்த அட்வைஸ் அங்கே வருதுன்னு தெரியல எனக்கு. தொடப்பக்கட்டை கூட யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இந்த அறிவுறுத்தல் இருக்கு தெரியுமா, அது இங்க வருது இல்லை, ஏன் அங்க வர மாட்டேங்குதுன்னு தெரியல. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் துணை அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் RJ சரண் ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டிலேயே ஐடி விங்குக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா திமுகவா தான் இப்போ வரைக்கும் இருக்கு. பெண் நிறுவனம் பல வருஷங்களாக ஐடி விங்க வந்து திமுகல பயங்கரமா பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்போ திமுகவிற்கு எதற்கு ஜென்சி தேவைப்படுது சார்? திமுகவுக்கு ஜென்சி தேவைப்படுதா அப்படின்னு முதல்ல கேட்டீங்கன்னா, ஜென்சிய நம்ம கிட்ட ஜென்சி இருக்கு பண்ணுங்கன்னு திமுக சொல்லவே இல்லை. மே 4 அப்போ தோல்வியை தழுவுது திமுக. அப்போ வந்து என்ன ஒரு பொதுவான ஒரு பேச்சு போகுதுன்னா, ஜென்சி மக்களால தான் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எங்க சைடும் ஜென்சி இருக்காங்களே அப்படின்னும் போது தோல்வியை கண்டு நாங்களும் பேசணும். ஏன்னா வந்து நாங்களாம் பெனிஃபிஷியரி. இந்த திமுக ஆட்சியால, திராவிட ஆட்சியால பயன்பட்ட நபர்கள் நாங்கள் முதல் பட்டதாரிகள். எங்களுக்கு கிடைத்த அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்றாரு கலைஞர் அவர்கள், முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம், முதல் பட்டதாரிக்கு ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் கொடுக்கும்போது அப்போ ஒரு தலைமுறையே மாறுதுல்ல கடந்த 20 ஆண்டுல. அப்போ அதால பயன்பட்டவங்கள எங்க போயிட்டீங்க அப்படின் போது இல்லை, நாம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியா எழுந்த கூட்டம் தான் இது. அறிவார்ந்த இளைஞர்கள் வந்து இங்கேயும் இருக்காங்க. ஜென்சின்றது அது ஒரு பேர். நான் ஜென்சின்னு ஜென்சி கிடையாது, இளைஞர்கள் தான். அப்போ இவங்களை வழிநடத்தக்கூடிய இளைஞர்கள் இங்க வரும். இந்த கொள்கையை நாங்க பேசுறோம், அறிவார்ந்த இளைஞர்கள் இங்கேயும் இருக்காங்க அப்படின்றத நாங்க சொல்றதுக்காக தான் இது தன்னெழுச்சியா எழுது. இது ஒரு ஆர்கனைஸ்டா இப்ப கட்சி சார்ந்து இல்லை, நாங்க அங்கங்க வந்து நாங்க எங்களை நபர்களும் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இந்த ஜென்சி நீங்க வந்து தன்னெழுச்சியா வந்தேன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஆளும் கட்சியா இருக்க முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து நீங்க ரீல்ஸ் போட்டே தான் ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்க வெறும் ரீல்ஸ் ஆட்சி தான், ரியல் ஆட்சி இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான ஜென்சியை வச்சு மட்டும் தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதை எப்படி சொல்றீங்க, அதை எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஆய்வு நடத்தும் போது ஒரு கேமரா போகுது. அமைச்சர் சரத் வந்து டாஸ்மாக போய் செக் பண்றாரு, ஒரு கேமரா போகுது, காலர்ல ஒளிச்சு வச்சு ஒரு மைக் இருக்கு. இப்போ எனக்கு மைக் இருக்குன்னா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மைக் கொடுக்குறீங்க. அமைச்சருக்கு எதுக்கு மைக்? முதல்ல ஏன் மைக்? நீங்க ஆய்வு செய்ய போறீங்களா இல்லைன்னா ரீல்ஸ் எடுக்க போறீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்ட்டு கீர்த்தனா கேட்குறாங்க, மாண்புமிகு அமைச்சர் கேட்குறாங்க. எத்தனை கேமரா இருந்துச்சு ஸ்கூல் பின்னாடி இருந்து? போட்டோலயே எதிரில் இன்னொரு கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ என்ன நடத்துறீங்க நீங்க? இது ரீல்ஸ் ஆட்சி தானே. ரீல்ஸை மட்டும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வச்சு அடி பாஜக ஆட்சி அமைச்சதும் இது அப்டேட்டட் வெர்ஷன். இன்ஸ்டாகிராம் இப்ப இருக்க சமூக வலைத்தளத்துல என்ன நம்ம வந்து களம் காண முடியுமோ அது இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டு ஆட்சி. ஆனா அந்த ரீல்ஸால இப்ப பலனும் அடைகிறாங்க இல்லையா? இப்போ ஒரு மக்கள் வந்து அவங்களோட குறைகளை மனுவா மட்டும் கொடுக்காம இப்ப ரீல்ஸாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சமீபத்துல அந்த பள்ளிக்கரணையில அந்த மின்சார கம்பி ஒண்ணு சாய்ந்ததே போட்டிருக்காங்க, மறுநாளே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு பெரிய விஷயம் தானே, மாற்றம் தானே. சோசியல் மீடியாவை எப்படியாவது யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், இதே கெட்டதாகவும் போகும். ஸோ அப்படி நடக்குதுன்னா சந்தோஷம். உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் ரீல்ஸ் வச்சு. பெரிய பெரிய தலைவர்களை நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் உடனே ஒரு ஹேஷ்டேக் போட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை, அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஆட்சி பிடிச்சது ரீல்ஸ் வச்சு தான். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க?
அப்படின்னு கேட்கும்போது ரீல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அப்ப ரீல்ஸ் ஆச்சு தானே நடக்குது. ஆனா இதே கேள்வி திமுகவை பார்த்தும் கேட்கலாம்ல சார். தமிழ்நாட்டிலே இருக்க டாப் ஸ்டார்ஸ் ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் வச்சு ஆட் பண்ண ஒரே கட்சின்னு பார்த்தா திமுக தான். அவங்கள வச்சு நீங்க வந்து ரீல்ஸ் பண்ணலையா? ஆட் அப்ப ரீல்ஸ் அதெல்லாம் வந்து எதுல போய் சேரும்? அதற்கான பட்ஜெட்லாம் எங்க போகும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்கள வச்சு நாங்க கமல்ஹாசன் வராருன்னா கமல்ஹாசன் ஒரு கட்சியில சார்ந்து வராரு, அவர் திமுகல இருக்காரு. ரஜினி வந்து நீங்க தாக்கி பேசிட்டீங்க, மேடையெல்லாம் போயிட்டு தாவைக்கெல்லாம் தாக்கி பேசிட்டீங்க, எல்லோருக்குமே ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா? அவங்க வந்து பேசுறாங்கன்னா எஸ் பேசுறாங்க. மோடி வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களும் விளம்பரத்துல வந்து ரூபேக்கெல்லாம் விளம்பரம் வந்தாரு. அப்ப அதெல்லாம் என்ன? பிரதமரே ஒரு விளம்பரம் நடிக்கிறாரு. நடிகர் தானே ரஜினி, தலைவர் கிடையாது, கட்சி தலைவர் கிடையாது இல்லையா? நடிகர் தானே பேசுறாரு. ஒரு நடிகரை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா அவங்க பின்னாடி இருக்க 1000 பேர் அங்க வருவாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் போயிட்டு நான் ரீல்ஸ் போறேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்கிற அமைச்சர் தான் இங்க இருக்காங்க. அந்த பெண் குழந்தைக்கு என்ன இருக்கும்? முகத்தை கூட மறைக்காத ஒரு அமைச்சர். அப்ப எது ரீல்ஸ் போடுறது ஆட்சி பிடிக்கும்? விளம்பரம் பண்ணலாம். விளம்பரம் யாராலும் பண்ணலாம். இந்த சேனலுக்கே நீங்க வேணா விளம்பரம் பண்ணாதான் பிடிக்க முடியுமே. விளம்பரம் பண்றது வேற. ஆனா நாங்க ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி மேல வந்து ஒரு மாயை காட்டி ஆட்சி அமைக்கிற இது கிடையாது. அப்ப நீங்க வந்து ரீல்ஸ் பண்ணி அப்ப ரீல்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ரீல்ஸ் பண்ணி ஆட்சி கண்டிப்பாங்க நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸ்கூல் பேக்ல வந்து விஜய் போட்டோ ஒட்டல அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போடுறீங்க இல்லையா? அது எடப்பாடி போட்டோ போட்டு ஸ்டாலின் அதை அழிக்காம கொடுத்தாரு. அந்த மாதிரி போய் சொல்லி ரீல்ஸ் போடாதீங்க, உண்மையை சொல்லுங்க. இந்த 90 நாள் நீங்க என்ன பண்ணீங்க? அதை ரீல்ஸ் போடுங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்க? அதை ரீல்ஸ் போடுங்க. தியேட்டர்ல உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுல ரீல்ஸ் போடுவீங்களா? இதுவா? உட்காந்துட்டு முதலமைச்சர் கேட்கிறாரு அவர் ஆக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இனி திரைப்படத்துல வருது. அப்ப அதெல்லாம் தான் பண்ணாதீங்க, ரீல்ஸா பண்ணாதீங்கன்னு நான் கேட்கிறோம். நீங்க பண்ணுங்க, உங்க சாதனையை சொல்லுங்க. 60 நாள் சாதனையை சொல்லுங்க. 60 நாள் இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, அதை ரீல்ஸா போடுங்க. 100 கோடி இதுவாச்சே, அதை ரீல்ஸா போடுங்க. இதெல்லாம் யாரும் கேட்கலையே. ரீல்ஸ் போடுறதும் போடுங்க. சோசியல் மீடியா தான் களமாடும். அது ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் பண்ணுங்கன்றோம். ஆனா கடன் வாங்கினது சொல்றீங்க. அதே மாதிரி தானே திமுக ஆட்சியிலும் வந்து கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கினதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 2 ஆட்சிக்கு தேவைப்பட்ட ஒரு செலவு நிதியை வந்து ஒரே ஆட்சியிலே செலவு பண்ணிருக்கீங்கன்ற பல குற்றச்சாட்டு வருது. அப்ப அதை மட்டும் ஏத்துக்க முடியுமா? எத்தனை வருஷம் ஆட்சி அமைஞ்சது திமுக? கடந்த 5 ஆண்டு. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு யார் ஆட்சி அமைச்சாங்க? அதிமுக. அதுக்கான வட்டியை நாம கட்டணும். இந்த வட்டி கட்டுறது இதெல்லாம் வந்து நடக்கும். ஒரு நாட்டுல வந்து கடன், வளர்ந்த நாடுகள்லாம் கடன்ல தாங்க இருக்கும். அமெரிக்காவே கடன்ல தான் இருக்கு. வளர்ந்த நாடுகள் கடன் வாங்கும். அந்த கடனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு இருக்கு, நிர்வாகத்திறன், அதுலதான் ஒரு நாடு வந்து மேல வந்து நிற்கும். நான் கடனை மட்டும் வாங்கி நாட்டை நாசமாக்குறது கிடையாது. கடனை வாங்கி பெர் கேபிட்டல் இன்கம் என்னன்னு பாருங்க. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் உயர்ந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு இன்கம் அதிகமாயிருக்கு, அதெல்லாம் பேசணும். நீங்க வந்து 60 நாள்ல இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க. நாங்க சொல்றது அந்த 5 ஆண்டுல, நீங்க சொல்றது இந்த 60 நாள் கஜானாவே காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு சொல்றாரு. அது வந்து சும்மாங்க. அது கஜானாவை காலி பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. திமுக எதுவும் தேவையில்லாம தான் கடன் வாங்கி இருக்குன்னு நிதியமைச்சர் மரிய வில்சன் சொன்னார் தானே. அப்ப தேவையில்லாம தானே கடன் வாங்கல இல்லையா? எல்லாத்துக்கும் தேவை தானே இருக்கு. நீங்களே பாம் வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா? நீங்க தானே பாராட்டுறீங்க, அப்புறம் கஜானா காலின்றீங்க. அதெல்லாம் நான் சொன்னா என்ன கேட்கிற இந்த ஒரு கல்ட்டு குரூப் வந்து அதை கொண்டாடணும். உங்களுக்கு தெரியும். இன்னி வரைக்கும் வெள்ளை அறிக்கை பத்தி பேச சொல்லுங்க, தெரியாது. எவ்வளவு கடன் வாங்கணுமோ, நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வந்திருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அரசியல்ன்றது உங்களுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான். கடந்த 75 கால ஆண்டு அரசியல் இருக்கு நம்ம கிட்ட. இந்த 3 மாசத்துல நீங்க நியூஸ் பாக்குறீங்க. அதுவும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூஸ் சேனல் மட்டும் தான் பாக்குறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த நியூஸ் மட்டும் தான் உங்களுக்கு சாதகமா இருக்குது. அதனால அதை மட்டுமே பார்த்து தன்னை சுத்தி இப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள. அப்ப ஊடகங்களை வந்து விலைக்கு வாங்கிருச்சு சொல்றீங்களா? இன்னைக்கு காலையில வந்து ஒரு தாவைக்கு எம்எல்ஏ வந்து ஒரு ஊடகவியலாளர் அடிச்சிருக்காரு. கரூர்ல போகும்போது உள்ள விடல ஊடகவியலாளர். ஊடகங்களுக்கு உள்ள இடமே கிடையாது. ஒரு சோர்ஸ் வருது, சோர்ஸ்ல இருந்து பண்ணுது. இப்படி ஜேர்னலிசம்ன்றது அவங்க வந்து இன்னொரு தூண், 4வது தூண். அவங்கள உள்ள விடணும். நீ அவங்க மேலேயே நீ அவங்களையும் உள்ள விட மாட்டேன், உங்களுக்கு வழி, உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னா இப்ப யாருக்கான அரசியல் அனுப்புறீங்க? இந்த ரீல்ஸ் போடாதீங்கன்ற, இதை ரீல்ஸா எடுத்து போடாதீங்க. நியூஸ்ல வர வச்சு அதை நியூஸ்ல பார்த்து அதை ரீல்ஸா எடுத்து போடுங்க. இங்க ஆட்சி இந்த ரீல்ஸோட தான் அமைஞ்சிட்டு இருக்குன்றோம். ஆனா இப்ப நீங்களுமே உங்க ஆட்சியிலுமே ஊடகத்தை, அதாவது பேசும் திறனை, அந்த பேசும் சுதந்திரத்தை வந்து முடக்குறீங்க. அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணதுல இருந்து எல்லாமே திமுக தான் காரணம். சவுக்கு சங்கர் வந்து ஒரு பதவிக்காக பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பதவிக்காக பெண்கள்லாம் அது பண்றாங்களா? பெண்கள் அப்படி சொல்லலாமா?
பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு குழந்தை இறந்தாங்க இல்லையா ஊர்ல, காதல் தோல்வின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவதூறு இல்லையா? பெண்கள் பதவிக்காக படுக்கிறாங்கன்னு சொல்றாரு அவரு. அதை நாங்க எதிர்த்து கேட்கிறோம். பெண்கள் படுக்கிறாங்களா பதவிக்காக? பதவி வேறுக்காக நீ பெண்களை இழிவுபடுத்தி பேசினா எஸ், நாங்க அரெஸ்ட் பண்ணும். ஒரு குழந்தை அங்க விழுந்து போய் செத்து போய் கிடக்குது, அதை அப்படியே மடைமாற்றுறீங்க லவ் ஃபெயிலியர்ன்ட்டு. என்ன ஏதுன்னு பார்க்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நபர்கள் நாங்க வெளியே விட்டோம்னா அவதூறு தானே பார்ப்பாங்க. நாங்க யாரை முடக்குறோம்னு பாருங்க. நீங்க நியாயமா எடுத்து வைங்க கருத்துக்கு. முட்டாள் முதலமைச்சர்னு ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு, வெளியே தானே விட்டோம். எத்தனை விமர்சனங்கள் வச்சுங்க, உங்களை நேர்மையா வார்த்தையா தான் நாங்க எதிர்கொண்டோம். சவுக்கு சங்கர் மாதிரி நாட்கள் அதை எதிர்கொள்ள முடியாது. தப்பு. பெண்கள் அப்படி சொல்லக்கூடாது. அந்த பெண்களை நாங்க திராவிட கொள்கை பேசுனாங்க, பெண்கள் மேல நீங்க எந்த சொல்ல ஏத்துக்க மாட்டோங்க. பெண்களை ஒரு அசிங்கப்படுத்தினே ஏத்துக்க மாட்டோம். உங்களை நாங்க அப்படிதான். ஆனா நீங்க பெண்களை அசிங்கப்படுத்தி ஏத்துக்க மாட்டோம் சொல்றீங்க. ஆனா இப்ப வர குற்றச்சாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜென்சியா இருக்கட்டும், நீங்களே சோசியல் மீடியால பல கான்ட்ரவர்சி சந்திச்சிருக்கீங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசினதாலதான் நீங்க பல விஷயங்கள் பல சர்ச்சைக்குள்ள அரசும் ஆயிருக்கேன். ஆனா ஏன் அந்த மாதிரி பண்றீங்க சார்? என் ப்ரொஃபைல செக் பண்ணி பாருங்க. நான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேச வந்திருக்கேன். நான் திமுக கேள்வி கேட்டாலு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது நாங்க இருந்தேன். அத்தனை நாளும் நான் இருந்தேன். அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களோட தலைவரை நான் கேள்வி கேட்டிருக்கேன். எங்களுக்கு திராவிட சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், எங்க தப்பு இருக்கோ கேள். நான் பெரியாரிஸ்ட் தான், தப்பு இருந்தா அங்க கேள், யாரா இருந்தாலும் கேள். அதுதான். மாடுகள்லாம் பிடிப்பாங்க, ரோட்ல தெரியுற மாடுகள்லாம். எங்க வீட்டுல மாடு இருக்கு, எங்க மாடுகளும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாடை ரிட்டர்ன் கூட்டு வரதுக்கு ஒரு ஃபைன் கட்டணும். அந்த மாடை ஏற்றி வண்டியில கூட்டு வரதுக்கு அதுக்கு ஒரு வண்டி சார்ஜ். இவ்வளவு விஷயமும் மாடு வச்சிருக்கவங்களால பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஆயிடும். அதை எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன். ஏழைகள் மக்களை வயிற்றில் அடிக்கிறீங்களே இந்த அரசுன்ட்டு. தவறுகள் எங்க இருந்தாலும் நாங்க கேட்கிறோம், சரிங்களா? அப்படிப்பட்ட நபர்கள் தான். அப்போ என் ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணி பாருங்க. நான் பேசும் தொனியை வச்சு, தோரணையை வச்சு, இவங்கெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையை வச்சு என்னை அப்படியே முடக்குவாங்க. ஏன் இதை முடக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நான் தாவேக்காய்க்கு எதிர்ப்பா பேசுறேன். தாவேக்காய்க்கு எதிர்ப்பா கேள்வி கேட்டாலும் நீங்க முடக்குறீங்க அப்படின்னா, அப்போ நான் ஒரு வார்த்தையை மட்டும் தான் இருந்தது, தொடப்பக்கட்டை. அந்த வார்த்தை தான். தொடப்பக்கட்டுன்றது அசிங்கமா இருக்கு அப்படின்னா, குட்டிமையா இருக்காங்களேங்க, குட்டிமையான ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க பேசாத வார்த்தை சரண் பேசினாரா? தொடப்பக்கட்டுன்றது உங்களுக்கு வலிக்குதுன்னா அந்த வார்த்தை நான் சொல்லுவேன். அப்போ நீங்க அவங்களுக்கு தெரியலங்க, பெண்களோட உறுப்புகளை அசிங்கமா பேசுறத சமூகத்துக்கு அவங்களும் அந்த பெண்கள் தான் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கல்ட்டு குரூப் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க உங்களோட உறுப்புகளை தான் அசிங்கமா சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது. நேத்து எனக்கு ஒரு கமெண்ட், போடா பொம்பளை, பொம்பளைன்றது அசிங்கமான வார்த்தையா? அப்ப இவங்க பெண்கள் அசிங்கமா தானே பயன்படுத்துறாங்க. அப்புறம் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு தாங்க முடியாது. அப்ப இந்த வார்த்தையை தாங்க முடியாது, யோசிக்கணுமா இல்லையா? வலியும் வேதனையும் உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்க யோசிக்கணும், தப்பு. வலியும் வேதனையும் எதிரில் இருக்கவங்களுக்கும் இருக்குன்னு யோசிக்கணும். அப்பதான் நான் அதை எடுத்தேன். தொடப்பக்கட்டுன்னு நான் ஆரம்பிச்சேன். என் வீடியோ எடுத்து பாருங்க, நிறம் சார்ந்தோ உருவம் சார்ந்தோலாம் இருக்காது. நான் அப்படி போட்டு ஷார்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். அந்த தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை உங்களுக்கு தாங்க முடியலன்னா உங்களோட பேச்சுவார்த்தையை மாத்திக்கோங்க. முள்ளால தான் எடுக்க முடியும். யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ அப்படிதான் சொல்லணும். இவங்களுக்கு தரவுகள் வச்சு பேசினா புரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி இந்த காரெல்லாம் தாவேக்கா தான் வந்து கம்மியான பட்ஜெட்ல வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள்ல தாவேக்கா அரசு அமையும் போது சொன்னாங்க. அதுக்கு ஒருத்தர் பெருசா விளக்கம் கொடுக்குறாரு. 30 நாள் ஒரு டெண்டர் எடுக்க முடியாது, இது டிஎம்கே பிரிவில் எடுத்து ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப்பட்டு இப்போ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எடுக்கிறாரு. அந்த ரீலுக்கு ரீச்சே கிடையாது. ஏன்னா ஒரு தரவுகள் வைக்கிறாரு. அந்த ரீலையே வச்சு கிண்டல் பண்றாங்க. அதை நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த ரீலை தள்ளு, இதுங்க கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்லை, நீ தள்ளிடு, இப்படின்னு தான் ஒரு ரீல் போட்டு அது ரீச். அப்போ யாருக்கு என்ன பதில் சொல்லணும்? உனக்கு தரவுகள்லாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம், இது இப்போ ரீச் ஆக மாட்டேங்குது, உனக்கு இது புரியாது, நீ தற்கொலை மேல தள்ளுன்னு சொல்றது ரீச் ஆகுதுன்னா அப்போ அவங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்லி ஆகணும். தலைவலிக்கு தலைவலி மாத்திரை தான் போட்டாகும். நான் வயிற்று வலி மாத்திரை போட்டு தலைவலி சரியாகும்னு உட்காந்து வேலைக்காக யாருக்கு பதில் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவேன். இப்பயும் நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன், பெண்கள் அசிங்கமா பேசிட மாட்டேன், பெண் உறுப்புகளை பேசிட மாட்டேன். அதுக்கு நான் கழகத்துக்கிட்டே நான் சொன்னேன், இந்த ஒரு இடத்துல நீங்க இந்த கண்ணியத்தோட நாங்க இருப்போம், அசிங்கம் மட்டும் பேசிட மாட்டோம். ஒரு ஆணை திட்டுறது கூட நாங்க அவங்க அம்மாவை சார்ந்து வர வார்த்தைகளை திட்டிட மாட்டோம்.
அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் எங்க மேலன்னு சொல்லியிருக்கோம். ஆனா அதற்கு வழக்கு போட்டு அது நீங்க ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வெளியே வரப்ப அந்த ஒரு செய்கை நீங்க இந்த மாதிரி காமிச்சீங்க, அந்த செய்கை எதற்கு ஜூலி அவர்கள் வந்து நிறைய வார்த்தைகள் விட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கட்சிக்கு அவப்பெயரை தானே உண்டாக்குது. இந்த ஜென்சின்றது வந்து திமுகவிற்கு ஒரு பலம் கொடுக்குதோ இல்லையா, அது ஒரு பலவீனத்தை கொடுக்குது. ஆனாலும் ஏன் தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கே சார். அந்த அந்த செய்கை பண்ணது வந்து அந்த செய்கை பண்ற மென்டாலிட்டியில தான் இருக்கிற ஒரு பையனை தான் நீங்க கூட்டு போய் வச்சிருக்கீங்க. அவன் ஒன்றும் அரசியல்ல சிறந்த பையன் கிடையாது. அவன் ஒரு விளையாட்டுத்தனமா ரீல்ஸ் போட்ட பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா இந்த ஆட்சியோட அவலம். அவன் விளையாட்டுத்தனமான பையன். ஏங்க 4 மணிக்கு முதல் முறையா போலீஸ் உன்னை வீட்டை தட்டி உன்னை தூக்கத்துல இருந்து கூட்டு போயிட்டு உன்னை ரூம்ல வச்சு, உங்களுக்கு டைம் கூட தெரியாது. நான் ஒரு பிக் பாஸ் வீட்ல இருக்க மாதிரி இருக்கேன். 10 மணி வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சைன் வாங்குறாங்க, என் கை நாட்டு வைக்கிறாங்க, என்னோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க, மெடிக்கல் செக்அப் பண்றாங்கன்னும் போது பேப்பர் வருது, அட்மிஷன் டு ஜெயில்னு வருது. என் மனதில் என்ன இருக்கும்? அப்படி அந்த ஒரு இக்கட்டான நிலையில போயிட்டு வெளியே வரும்போது எனக்கு சந்தோஷம் தானே. நீ பொய் சொல்லி உள்ள அனுப்பிச்ச, நான் வெளியே வந்தேன். எனக்கு கட்சி அதெல்லாம் தாண்டி என் மேல போடப்பட்ட ஒரு வழக்கு பொய்ன்னு ஜட்ஜ் அம்மா வந்து உரைச்சடி வெறிறாங்க. அப்போ நான் வந்து வெளியே வந்து என்னுடைய பாடி லாங்குவேஜும் நான் இதுதான் கொண்டாடணும் நீங்க சொல்லவே முடியாது. என்னுடைய கொண்டாட்டங்கள் என்னவானாலும் இருக்கலாம், என்னுடைய போராட்டங்கள் என்னவானாலும் இருக்கலாம். நீ ஏன் போராட்டத்துல பாட்டு பாடுறனா அது என்னுடைய போராட்டம், என்னுடைய வெளிப்பாடு. நீ ஏன் போராட்டத்துல ஆட்டம் ஆடுறனா என்னுடைய கோபம். அது என்னோட சந்தோஷத்தை எப்படி கொண்டாடணும் நான் தான் சொல்லணும். எஸ், இது அவ பெயரானா இது அவ பெயர்லாம் கிடையாது. எனக்கு தெரியும், அவங்க பேசிட்டாங்க என்கிட்ட, இதை பண்ணாதீங்க அடுத்த வாட்டி, இது கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுங்க. நான் எஸ், இட்ஸ் லேர்னிங், எல்லாமே கத்துக்கிறது தானே. அந்த இடத்துல நடந்துச்சு, அடுத்த இடத்துல இது பண்ணிருக்க, அடுத்த இடத்துல மாத்துவோம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு பையனை தான் அரெஸ்ட் பண்ணீங்க. நீங்க அரெஸ்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் பாருங்க, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்த நாள் நான், செந்தில் பாலாஜி அவர்கள், அன்பானந்த், பொலிட்டிக்கல் மாப்பிள்ள. இந்த லைனை பாருங்க, 2 அமைச்சர்கள், மார்கெண்டைன் இருக்காரு, சிட்டிங் எம்எல்ஏவும் அமைச்சர்களும் இருக்கிற இடத்துல சரண், அன்பானந்த், பொலிட்டிக்கல் மாப்பிள்ள வினோத் சூர்யாமூர்த்தின்னு இருக்காரு, சூர்யான்னு இருக்காங்க. அப்ப அமைச்சர்கள் கூட எங்களை வச்சு கம்பேர் பண்றீங்க, நாங்க சாதாரண ரீல்ஸ் போடுறாங்க. அப்ப இன்செக்யூரிட்டியா இருக்க தாவேக்காவுக்கு எங்களை பார்த்தா அமைச்சர்களையும் அரெஸ்ட் பண்றீங்க, முன்னாள் அமைச்சர்கள் அரெஸ்ட் பண்றீங்க, ரீல்ஸ் போட அரெஸ்ட் பண்றீங்க. அப்ப இன்செக்யூரிட்டியா கொஞ்சம் கூட இந்த பசங்களை வெளியே விட்டா இவங்க இன்னும் பேசிடுவாங்கன்னு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அப்படிப்பட்ட மனநிலையில இருக்க பசங்களை அரெஸ்ட் பண்றீங்க. நாங்க பெரிய இதெல்லாம் கிடையாது, எங்களை விட்டீங்கன்னா வெளியே டான்ஸ் ஆட்டு போயிடும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நபர்களை பாடுறதுலாம் ஒழுங்கா ஆட்சி அமைங்க. ஆனா அந்த செய்கை தான் வந்து பயங்கர சர்ச்சைக்குள்ளாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த செய்கை கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுமே அதை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்ப சட்டமன்றத்துல பண்ணாரு. அடுத்து வி.எஸ். பாபு அவர்கள், அடுத்து இப்ப நீங்க பண்ணி அது வந்து ஸ்டிக்கர் தான் ஒட்டணுமா சிஎம் அவர்களே? அது எங்க தலைவர் பண்ணது சிஎம், அதோட ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. எனக்கு அன்னைக்கு அன்றைய மறுநாள் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு சனிக்கிழமை, வெயில் கிடைக்காது, ஜெயில் எப்படி இருக்கும்னு எனக்கு, நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். அதாவது நான் டாக்குமெண்ட்ரிக்காக ஒரு 4 நாள் உள்ள இருந்திருக்கேன், எல்லாருக்கும் பழகிருக்கேன், அது வேற. நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், என்ன இதுக்கெல்லாம் பண்றாங்க. எங்க அம்மா கிட்ட கூட சொல்லாம கூப்பிட்டு வந்தாங்க, எதுவுமே சொல்ல. கோர்ட்ல இது கேஸ் உடஞ்சதுக்கு முதல் காரணமே எங்க அம்மா கிட்ட சொல்லாததுதான். ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல, கூட்டு வந்தது இருட்டா கூட்டு வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது வெளியே வரும்போது அந்த ஒரு நான் அப்பதான் மூச்சை விடுறேனே, அந்த ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆட்களை எடுத்து போய் இது பண்றீங்கன்னா அந்த செய்கை தான் வரும். நாங்க எங்க தலைவரை ஃபாலோ பண்றோம். நான் இங்க இருக்கு கட்சியில கூட சேரல, ஆனா என்னுடைய அல்டிமேட் கோல் அவர் தான். நாங்க அவருக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நான் அவர் என்ன பண்ணாலும் நாங்க அது பண்ணுவோம். ஆனா இப்ப ஜென்சி அப்படின்றது பயங்கர பேசுபொருளா இருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்களுடைய தப்புகள் எல்லாம் சுட்டி காட்டுறீங்க. ஆனா இப்ப ஜென்சியோட நோக்கம் என்னவா இருக்கு? ஃபியூச்சர்ல நீங்க என்ன மாதிரி இதை கொண்டு போறீங்க? ஜென்சியோட நோக்கம் வந்து என்னன்னா, அதான் சொல்லலாம், நான் ஒரு பெனிஃபிஷியரி. இப்ப நான் என்ன இந்த கட்சியால பயன்பட்டேன் அப்படின்றத 4 பேர் சொல்லணும். இப்ப நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதோ ஏதாவது அரசியல் மாதிரி சார்ந்து பேசும்போது குறுக்குல போனா உனக்கு எதுக்கு உள்ள போ அப்படின்வாங்க, அரசியல் எதுக்கு பேசுற உள்ள போ அப்படின்வாங்க. அது பெரிய தப்பு அவங்க பண்ணது. நம்ம பேசணும். இப்போ பெண் பிள்ளைகள் வந்து படிக்க வராங்க, இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கு தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எல்லாரும் படிக்கிறோம். சென்னை மாதிரியான ஒரு சிட்டில வந்து தாவேக்கா இன்னைக்கு சாதியை தாண்டி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது திமுக போட்ட இது. திமுக படிக்க வச்சாங்க. விழுப்புரத்துல ஏன் தாவேக்கா ஜெயிக்கல, ஏன் சாதி கட்சிகள் ஜெயிச்சது? சென்னையில ஏன் அது நடக்கல, திமுக உடைச்சாங்க அப்படின்னா படிச்சவங்க இருக்காங்க, ஐடி கம்பெனிஸ் இருக்கு, இதெல்லாம் நடக்குது இல்லையா?
இந்த ப்ராசஸ் கடந்த ஒரு 25 வருஷம் ப்ராசஸ். இது இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கிறது இல்லை. இது யார் சொல்லுவா இங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு? நம்ம தான் 7 செகண்ட் ரீல் பார்க்குறோமே. நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலி நாம ஒரு இதுக்குள்ள அடைஞ்சிருக்கும் மொபைலுக்குள்ள. நம்மளுக்கு 7 செகண்ட் போனாலே, நீங்க சப்போஸ் ரீல்ஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் எத்தனை செகண்ட் ஆவரேஜா பாக்குறாங்கன்ட்டு. 8 செகண்ட் 7 செகண்ட் இதுதான். அதுக்குள்ள அவனுக்கு நீங்க உள்ள புகுத்தணும். அந்த புகுத்துறதுக்காக தான் இந்த ரீல்ஸ் உள்ள நாம இந்த ஏன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே போறது ரொம்ப கஷ்டம். 1 நிமிஷத்துக்குள்ள போடுறதுக்கு காரணமே இதை மக்களுக்குள்ள ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இந்த ஜென்சி பசங்க இது கூட களமாடுற, இந்த சோஷியல் மீடியா கூட களமாடுற இந்த பசங்க இதில் வராங்க, இதில் இவங்க பேசுறாங்க. அடுத்து ஜென்சி பசங்களும் அடுத்து கல்யாணம் குழந்தை பிறக்க போதுங்க. அந்த பசங்களோட படிப்பு இருக்கும் இல்லையா, இன்னைக்கு நீட்டை கூப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் உட்காந்து அடிச்சுக்கிறோம். இல்லை இது சினிமா கிடையாது, தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்து அது கிடையாது, அம்பேத்கர் படிங்க. ஒரு பாடலால இது வந்துட போறது கிடையாது, அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க. இதெல்லாம் பாடலுக்குள்ள முடிஞ்சுறது கிடையாது. இதெல்லாம் படிங்கன்னு நாங்க சித்தாந்தங்கள் சார்ந்து பேசுறோம், கொள்கைகள் சார்ந்து பேசுறோம். அம்பேத்கரும் பெரியாரையும் மார்க்ஸையும் பேசுறோம். ரொம்ப வருத்தமான விஷயம், மார்க்ஸ் யாருன்னு தவை காட்டலுக்கு தெரியல. எனக்கு அது இருக்கும். பெரியாரை பிடிச்ச அளவு தமிழ்நாட்டுல அம்பேத்கரை தூக்கி பிடிக்கலன்ற ஒரு அம்பேத்கரை பிடிச்ச அளவாவது நீங்க ஒழுங்கா மார்க்ஸை பிடிச்சிருக்கணும் இல்லையா? மார்க்ஸ்னாலே யாரும் தெரியாத கமெண்ட்ஸ்லாம் வருது எங்களுக்கு. அது ரொம்ப வேதனை. அதனால ஜென்சி பசங்க இதை பத்தி பேசுறதுக்கு வெளியே வந்து. ஆனா இப்ப ஜென்சின்றது நீங்க கட்சி சார்ந்து பேசும்போது அது தலைமையில ஒரு வழி சொன்னாலுமே, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாலுமே, அந்த சோசியல் மீடியா அப்படின்னு வரப்ப அது ஒரு ஆபாச போற மாதிரி இருந்தே சார். அந்த கமெண்ட் செக்ஷன் திறந்தாலே இவங்க டிஎம்கே டிவிகே அசிங்கமா பேசுறதும், டிவிகே டிஎம்கேக்கு அசிங்கமா ரிப்ளை பண்றதும், இந்த மாதிரி ஒரு ஆபாசமான வார்த்தைகள் மட்டும்தான் பார்க்கவே முடியுது. இது ஒரு நல்ல அரசியலா, ஹெல்தியான பாலிடிக்ஸை கொடுக்குமா? கண்டிப்பா ஹெல்தியான பாலிடிக்ஸ் கொடுக்காது. நான் திமுகவோ இல்ல தாவேக்காக்கு எதிர்ப்பா பேசணும் அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்ல விரும்பல. நீங்க கமெண்ட் செக்ஷனை கொஞ்சம் நியூட்ரலா எடுத்து பாருங்க. முதல்ல அதான் சொல்றேன், போடா பொம்பளை அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பசங்க கிட்ட ஒன்று நினைச்சிடுறாங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு இன்ஃபுளுசர் எனக்கு கால் பண்ணி பேசுறேன், நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க சார்? அவங்க ரொம்ப நியூட்ரலான ஒரு ஆள், இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்றீங்க என்னன்னு கேட்டதுக்கு ஒரு அபியூசிவா வருதே அப்படின்னு சொல்றாங்க. நான் திமுகவுக்கும் பேசல, நான் தாவேக்காக்கும் பேசல, என்ன நடக்குதோ அதான் நான் பேசுறேன் அப்படின்றாங்க. என்ன நடக்குதுன்றதை பேசுறதுக்கு அவங்க அந்த அபியூசிவ். இன்னும் உங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசினாங்கன்னா இன்னும் அபியூசிவா வரும். இந்த அசிங்கமான வார்த்தைகளை பேசுறதால எதிரில் இருக்க முடங்கிடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வரணுமே. இந்த போர் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு அலையை அடிச்சு ஓயும்னு நினைக்கிறோம். நான் நான் ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளியே கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு விஷயம் மட்டும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த பாலிடிக்ஸ்ன்றது லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். ஒவ்வொரு நாளும் ரீலேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அது தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை கூட இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு சொல்லப்பட்ட அதுதாங்க இங்க வித்தியாசமே. ரொம்ப நுணுக்கமா பாருங்க. எனக்கு தலைமையில கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க, சில வார்த்தைகள் மாத்திக்கோங்க சார். இந்த அட்வைஸ் அங்க வருதான்னு தெரியல எனக்கு. தொடப்பக்கட்டை கூட யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆம் ஆத்மியோட கட்சி சிம்பிள் ஆச்சு அப்படின்னு. நான் தொடப்பக்கட்டை அசிங்கமான வார்த்தை இல்லை, ஒரு கட்சியோட சிம்பிள் இல்லை சார், அது வேண்டாம், அது வேண்டாம், இப்படி பேசுங்களேன், இதை இப்படி பண்ணுங்களேன். இந்த அறிவுறுத்தல் இருக்கு தெரியுமா, அது இங்க வருது இல்லை, ஏன் அங்க வரமாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு. அதனாலதான் நாங்க இங்க நிக்கிறோமே. இங்க 2 இடத்துலயுமே அந்த ஒரு போர் நடக்குது, ஆனா எங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அந்த கண்டிப்பு அங்க இருக்கா இல்லையே, அதான் இங்க முக்கியமே. நாங்க தப்பாவே போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், தவறுகள் நாங்க செய்யறோம், தவறுகள் செய்யாத நபர்களே கிடையாது. தவறுகள் நான் செய்யறேன், நாங்கன்றத விட என்னோட பாயிண்ட்ல இருந்து பேசுறேன். சரி பண்ணுங்க, நாங்க ரெடியா இருக்கோம். இப்ப தொடப்பக்கட்டுன்ற வார்த்தை என்னோட கடந்த ஒரு 10 நாள் வீடியோல பாருங்க, இன்னைக்கு வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு இன்ஃபுளுசர், டிவிக்கு இன்ஃபுளுசர் இந்த வேலை நேற்று ரத்தானதை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு என்ன சாடி பேசியிருக்கிறதுக்கு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன், சொல்லியே பயன்படுத்து. இந்த கண்டிப்பு இருக்கு இல்லையா, அது திமுக இருக்கு. ஸோ அந்த நாகரிக நாங்க எப்பவுமே சொல்றது என்னன்னா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் நாகரிக அரசியல் பண்றாரு அப்படின்னு அது ஒரு கட்டத்தை தாண்டும் போதுதான் தெரியுது, அது மட்டும் தான் நிலைக்கும். லெட் இட் பி. நம்ம என்ன ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு வாங்கி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தொடங்கணும் இந்த கட்சியை கிடையாது. தோல்வி எல்லாம் இருக்கட்டும், ஆனா
இப்போ நியாயமா நாகரிகமா இருக்கணும் அப்படின்றது வந்து தலைவர்கிட்ட பேசுறவங்களும் தலைவர்கிட்ட பேசுனவங்களும் சொல்ற ஒரே வார்த்தைகளை பிரயோகம் படுத்துறதுல சரியா இருக்கணும்னு அவர் இங்க தலைவர் அப்படி இருக்காருன்றதுல நாங்க அந்த தலைவருக்கு தான் நாங்க நிக்கிறோன்றதுல எங்களுக்கு தெரியும். அப்ப தாவேக தொண்டர்களோ நிர்வாகிகளோ வந்து அரசியல் வழிபடுத்தலன்னு சொல்றேன். வழிபடுத்தவே இல்லை. ஒரு இன்ஃபுளுசர்கிட்ட கேட்கிறேன் நான், என்ன ப்ரொட்டஸ்ட்ல தான் பார்த்தாரு, என்ன ப்ரோ வச்சு செய்றீங்க என்ன அப்படின்னு. ப்ரோ நம்மளுக்கு எல்லாம் கண்டென்ட் ப்ரோ, நீயும் பண்ணு நானும் பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. கண்டென்ட் கிடையாதுங்க, நம்ம அரசியல் படுத்தணும். அரசியல் பேசுங்களேன், உட்காந்து பேசுறேன், பேசு, என்ன எங்க என்ன நடந்துச்சு, எப்ப சாதி ஒழிப்பு வந்துச்சு, ஏன் பெரியார் இந்த நாட்டுக்கு முக்கியம், இதெல்லாம் பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா வரைக்கும் என்ன பண்ணாங்க, நேற்று நடந்த நீட் ப்ரொட்டஸ்ட் வரைக்கும் உள்ள என்ன பாலிடிக்ஸ் நடந்துச்சு நீங்க சொல்லுங்க, பேசுவோம். கதறு கொத்தடிமைங்க 200 ரூபா ஊப்பி, நீங்க பேசுங்க, நாங்க என்ன பேசினாலும் கதறு கொத்தடிமை 200 ரூபா ஊப்பி, இது நாங்க என்ன பதில் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நாங்க யார்கிட்ட களமாடுறது? மேகதாதுவாணி இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, நம்ம எதுவும் இன்னொரு தண்ணி கேட்கணும், மோட்டர் போட்டு எடுத்துக்கலாம் போடுறோம். அந்த புரிதல் இருக்கு தெரியுமா? அவன் வயல் வச்சிருக்கான், போர் போட்டு எடுத்துக்கோங்கன்றான். நம்ம சில நேரத்தில் பார்க்கும்போது பயமா இருக்கு, என்ன எங்க நிக்கிறோம் நாம, எப்படிப்பட்ட தமிழ்நாடு தெரியுமா? இன்னைக்கு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது சினிமாவில் நிற்கிறீங்க, ஒன்றும் இல்லை, அரசியல்வாதி தானே. என் படத்தை இதுக்காக நான் தள்ளி வைக்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்கும். இது நாங்களே சொல்றோம். இந்த படத்துக்கு போகும்போது பேன் நீட்னு ஒரு பதாக்கு எடுத்துட்டு போயேன், உனக்கு பேர் கிடைக்கும். இந்த அரசியல் பண்ணுங்கன்றோம் நாங்க, இந்த அரசியல் பண்ணி நீட்டை ஒழிங்கன்றோம். கட்சி ஆட்சி உங்களுது, ப்ரெஷர் பண்ணுங்க. இதைதான் நான் கேட்கிறோம். கதறு கொத்தடிமை 200 ரூபா ஊப்பி அதை நான் கேட்கலையே, அதான் எங்களுக்கு வருது.